ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு saree வந்து ஃபால்ஸ் கோட் அடித்து ஃபால்ஸ் வைக்கிறது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் saree ஃபால்ஸு. அது வந்து எப்படி saree ஃபால்ஸ் வந்து கீழே ஃபால்ஸு கீழேயும் இருக்கக்கூடாது, நம்ம சாரியோட ஃபால்ஸை வந்து கீழே இருக்கக்கூடாது, ரெண்டு ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாரீ வந்து கோட் அடிக்கிறது தாங்க பெரிய ப்ராப்ளம். வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். அது ரொம்ப ஈஸியாக எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா அந்த சாரியில், அதை கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து சென்டரில் இருக்க நூல் வந்து நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் நூல் நான் இழுக்கிறேன், ஒரு லைன் வந்து விழுகுது நேராக கட் பண்ணுற மாதிரி. அதே லைன் மேலே நான் சிசரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாரீ வந்து நம்மளுக்கு நேராக கிடைக்கும். பிரிண்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரே மாதிரி நேராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்போ நூலை வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது அது நம்ம நேராக ஒரு கோடு வரும் பார்த்திங்களா, அதுலேயே கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த சாரியை நேராக கோடு அடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு சாரீ எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் 2-3 சாரீ அடித்து தான் நான் சாரீ வந்து நேராக கோடு அடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். காட்டனில் அடிச்சிடலாங்க. நான் அந்த கிரேப்ஸு இந்த ரயான் மெட்டீரியலாக அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. உங்களோட ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் கட் பண்ணி அடிக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸை வந்து நம்ம 2 பக்கம் பிசுராக இருக்குல்ல, அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மடித்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் நம்ம வந்து சாரீ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி அந்த ராங் சைடு பார்க்கும்போதும் கூட எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த பிசுறுகளை வெளியே தெரிஞ்சதுன்னா அப்படி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நம்மளை மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது கையில் எம்மிங் பண்ணுறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிஷினில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபால்ஸை வந்துட்டு நேராக கொண்டு வரதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, பார்டரு ரொம்ப கீழே தெரியக்கூடாது, ஃபால்ஸும் வரக்கூடாது, 2 ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது அப்போ தான் வந்து அந்த சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கே ஒரு இதுன்னு நினைக்கிறேன். நம்ம சாரீ வந்து நம்மளுக்கு இந்த மடிப்பு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து ஈவனாக வர்றதுக்காகவும் அந்த பார்டர் வந்து கீழே வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபால்ஸவே அட்டாச் பண்ணுறோம். மிக ஈஸியான முறையில் பிகினர்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ரெண்டுமே வந்து ஈவனாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மேலே பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஸ்கொயராக தைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து ஏஸ் பூஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட்டு வைக்கிற மாதிரி வரும். நான் இந்த ப்ளீட் வைக்கிறதுல வந்துட்டு ப்ளீட்டு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ளீட் இல்லாமல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். ப்ளீட் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுறோம், நம்ம மேலே வந்து மேலே அப் அண்ட் டவுன் வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாரீ வந்து ஒரு மாதிரி சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹேர் ஃபார்ம் ஆகி வந்து கொஞ்சம் வந்து சாரீ வந்து ஒழுங்காகவே ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ளீட் வைக்கிறோம். பிகினர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளீட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாரீ ஃபால்ஸ் வைக்கும்போது ப்ளீட் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ளீட் இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளீட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்போதே நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபஃபியாக வந்து தூக்கிட்டு இருக்காமல் ஃப்ளாட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா. ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் சாரீ வந்து நீங்கள் ஒரு சாரீ ஃபால்ஸ் பதிச்சதே தெரியாத அளவுக்கு நீங்கள் பதிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் தான். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சாரீ வந்துட்டு எப்படி ஃபால்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க்கான வேலை தாங்க. நானே 2-3 தடவை பிரித்து அடிப்பேன். நான் ஒரு கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஃபால்ஸ் அடிக்கிற 2-3 தடவை பிரித்து அடிப்பேன். ஒரு ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் சாரியில் அட்டாச்சே ஆகிருக்காது, 2-3 விட்டு அடிச்சிருப்பேன் நான். இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்கு. அப்படி யாராவது தைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி தைச்சி பழகிருந்தீங்க அப்படிங்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் எட்ஜ்லேயே வந்துட்டு அந்த நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த லைன்லேயே வச்சுட்டு நேராக அடிச்சுட்டு வரணும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், மார்க் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைன் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
பிகினர்ஸ் வந்து பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்னு. பொறுமையாக 2-3 தடவை தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். அந்த எட்ஜு முடியுது இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த எட்ஜிலலாம் வந்து நம்ம முன்ன பின்ன வந்து மேலேயும் போயிடக்கூடாது, கீழேயும் வந்துடக்கூடாது. ஈவனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு சாரீ வந்து நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அதோட ஈடுபாடோடு பண்ணுறோமோ அதோட ஃபினிஷிங்கில் வந்து அது அப்படியே தெரியும். நம்ம வந்து ஏனோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன கற்றுக்குறோங்கிறது எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக அதில் 100% வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா வரும். பின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எட்ஜில் வந்து நம்மளை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அந்த பின் பண்ணப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக ஸ்கொயராக வந்துருச்சு பார்த்தீங்க. இது மேலே அப் அண்ட் டவுன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீ வந்து ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்கொயர் மாதிரி வராது, ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சாரீ ஃபால்ஸ் வந்து தப்பாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். நம்ம இந்த ப்ளீட்டு வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து எனக்கு வந்து யூஸ் ஆகாது. கரெக்டாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ளீட்டே வைக்க தேவையில்லை. நான் வந்து ப்ளீட் வந்து நான் ப்ளீட் எல்லாமே தைச்சி பழகினால எனக்கு ப்ளீட்டு வச்சு வராது. அதாவது எப்படின்னா ப்ளீட் வந்து எனக்கு யூஸ் ஆகாது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த இடத்துல வரும்போது வந்து ப்ளீட்டு பத்தாமல் போயிடும். ஒன்று மேலே வரும், இல்லைன்னா கீழே வரும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயராக எல் ஷேப்பில் வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நானே 2-3 சாரீக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியே பழகினேன். அடுத்த வீடியோவில் இப்போ வந்து மிஷினில் வந்து எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஹேண்ட் ஹெம்மிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.